கடலுக்குள்ள எல்லாம் இசை நிகழ்ச்சி நடக்கும், வித்தியாசமாக இருக்கும். காட்டிக்கொள்றேன். இதுக்கு என்ன போயலாம் கிடக்கு. வரைக்கு வர சாப்பிட பசிக்கல எங்களுக்கு. உறவுகளை வணக்கம். நான் உங்கள் சங்கர், உங்கள் KS சங்கர். இப்போ அங்கே நிற்கிறேன்னு சொன்னால் இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் வல்வெட்டித்துறையில் நிற்கிறோம். அதாவது தலைவட்ட ஊரில் நிற்கிறோம். இன்றைக்கு என்ன விஷயம்னு சொல்லி சொன்னால் வல்வெட்டித்துறை ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோயில் தீர்த்த திருவிழா. அதாவது இன்றைக்கு இரவு பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வல்வெட்டித்துறையில் ஒரு சிறப்பான ஒரு விழான்னு சொல்லி சொல்லலாம். அதாவது இந்திர விழா நடைபெறுகிறது. அதை நாங்கள் பார்க்க வந்தாங்க. இந்திர விழான்னு சொல்லி சொன்னால் உண்மையிலேயே ஒரு சிறப்பானது. என்ன சொல்கிறது, நிறைய விஷயங்கள் இருக்கும், நடனங்கள் இருக்கும், இசை நிகழ்ச்சி நடக்கும், புகைக்கொண்டுகள் மிக பிரம்மாண்டமான, அதாவது 70 அடிகளிலெல்லாம் புகைக்கொண்டுகள் எல்லாம் விடுவினோம். பட் அந்த வீதி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மீன் விளக்குகளால் அலங்கரிச்செல்லாம் கிடக்கும். அப்படி வித்தியாசமாக இருக்கும். ஒரு வித்தியாசமான திருவிழா. அது உங்களுக்கு காட்ட போகிறேன். நீங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பார்த்து கொண்டிருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். பாருங்கள், இந்த கோயில்லாம் பெரிய ஒரு கோயில். மற்றது அந்த கோயிலை காட்ட இன்னொரு விஷயத்தை உங்களை கட்டாயம் காட்டணும். அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் தலைவற்ற பரம்பரை கோயில் இருக்குது. இந்த உங்கள் கோபுரம் தெரியுமென்னு சொல்லி நினைக்கிறேன். இதில் இன்னொரு விஷயம் இருக்குது பாருங்கள். அந்த வீட்டோட, அதாவது இந்த மதுரோட சேர்ந்து ஒரு திண்ணை மாதிரி ஒன்று இருக்குது. இதில் நாங்கள் இருந்து ஓய்வு எடுக்கலாம், இருந்து கதைக்கலாம். இதெல்லாம் அந்த பழைய காலத்தில் பார்ப்போம். ஆனால் இப்போ இதெல்லாம் பார்க்குறது அரிதாக போயிட்டுது. அப்படியே இந்தியாவில் கோயில் இருக்குது பாருங்கள். கோயில் எல்லாமே மீன் விளக்குகளால் இறங்குறது கிடக்கு. அப்படி நிறைய மக்கள் கோயிலுக்குள்ளே நிற்கணும், மற்ற வெளியிலே நிற்கணும். அப்படி அங்கால போய் காட்டுறோம். அங்கெல்லாம் அந்த விழாவே ஆரம்பிக்குது. அவ்வளவு சிறப்பாக இருக்கும். கிட்டத்தட்ட பல கோடிகள் செலவழித்து இந்த விழா நடக்கிறது. வருஷம் நடக்கிறது. அந்த வகையில் இந்த வருஷம் நாங்கள் வந்தாங்க. உங்களை காட்டிக்கொள்ளணும் பாருங்க. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? ஓகே ஓகே. அக்கா எங்களை கண்டுட்டு கதைச்சா வீடியோக்கள் பார்க்குறேன்னு சொல்லி. அப்போ இந்த ஊரா நீங்கள்? நான் பல்லெடுத்துறதா. அப்போ இந்த இந்திர விழா பற்றி என்ன சொல்லுங்க உங்களுக்கு. இந்திர விழா என்ன வருஷம் அமுகமாக நடக்கிறது. இது எல்லாருக்கும் கொடுத்து வைக்காத பார்க்குறதுக்கு இது ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். எங்களோட வெல்வெடுத்துறைக்கே ஒரு பெருமை சேர்த்த இது இந்திர விழான்றது. இத்தனையோ நாட்டிலேருந்து எல்லாம் வருவினோம். மினிட்டு எல்லாருக்கும் அது கொடுப்பனவே இருக்காது. சில பேருக்கு கொடுப்பேன். இது தீர்த்தத்தின் ஆண்டு தான் நடக்கிறது. நடந்து 2 தரம் பார்க்கலாம். இது விடிஞ்சிடும். இன்றைய காலையில் தான் கொடியை முறக்கி நம்ம கொடி இறக்கன்னு நடக்கிறது. விசேஷமானது. சந்தோஷம் உங்களை கண்டது. நான் லண்டன்லேருந்து வந்திருக்கிறேன். திருவிழாக்காக வந்தது. சந்தோஷம் ஐயா. ஓகே, உங்களை கண்ட. ஓகே, பாய். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஒரு விஷயம் அதானிப்பீங்க. உண்மையிலேயே நிறைய மக்கள் இரண்டும் பார்க்காம நிறைய மக்கள் இதில் இங்கே காணக்கூடிய இருக்கும். வரைக்க பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு விஷயத்தை அவதானிச்சினா, அதாவது நிறைய மக்கள் பேருந்தில் வந்துருந்துச்சுன்னா, மற்ற டாக்டரில் வந்துருந்துச்சுன்னா, லேமாஸ்டரில் வந்துருந்துச்சுன்னா, மோட்டர் சைக்கிள்ஸ் எல்லா வாகனத்துலேயும் வந்துருந்துச்சுன்னா அதெல்லாம் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. இங்கே பாருங்க, இங்கே ஒரு மேடை, அதாவது இசை நிகழ்ச்சி நடக்கக்கூடிய இடம் ஒன்று இருக்குது. இதில் இன்னுமே ஆரம்பிக்கல. இந்த இடத்துல அப்படியே நாங்கள் கோயில் பின் வீதிக்கு வந்துட்டோம். இந்த இடத்துல பாருங்க, இதில் இருந்து நாங்கள் உண்மையிலேயே இப்படியே இந்த வீதி ஃபுல்லாக நடந்து போகணும். இங்கேருந்து அங்கே வந்துட்டு நடந்து போகணும். நாங்கள் முதலாவது இடக்கை பக்கம் போய் இது முடியிடம் மட்டும் போயிட்டு திருப்ப நாங்கள் அப்படியே வந்து இந்தியாவில் பக்கம் போவோம். காட்டுறேன் உங்களுக்கு, ஃபுல்லாகவே காட்டுறேன். இந்த வீடியோ கொஞ்சம் லோங்காக தான் பெறும். சில வீடியோ கொஞ்சம் லோங்காக தான் பெறுது. நீங்கள் பார்க்குறீங்க, கொஞ்சம் பொறுத்து பார்த்துக்கொள்ளுங்க. பாருங்கள், இந்த இடத்துல ஒரு பந்தல் மாதிரி, அதாவது ஓலையில் வேயப்பட்டு ஒரு பந்தல் மாதிரி போட்டு கிடக்கு. இதில் நிறைய மக்கள் ஓய்வு எடுத்துக்கு வந்துக்கிறேன். பாருங்கள், மணலுக்குள்ளே நல்லா இருக்கும். முன்னாடி எப்படி இல்லை இருந்து இதண்ட அப்படின்னு சொல்லி பாருங்க, நிறைய பேர். அப்படியே ஆரம்பிக்குது இந்த நடை பயணம் என்று சொல்லலாம். உப்பளம் மக்கள் வான வேடிக்கைகள் தொடங்கிறது. புறாக்கண்டு பயந்துட்டே ஏன் அப்படி செய்யற ரஞ்சுவா? ஏன் இப்படி செய்யற? மாயமா வந்து நிக்கிற மாத்தியா இவங்க அரக்க புறக்க இப்படி எல்லாம் கத்தி போட்டு விட்டுறாங்கடா. ஓ, அங்க தான் லிமிட் அடிப்பாங்க.
ஏன் அப்படி பாஞ்சனி ஏன் பாஞ்சனி இப்படி உங்களே பார்த்து பயத்துல பாஞ்சிட்டு நீ எங்களுக்கு பயப்பட பாக்குறாங்களே பாவம் எங்க தெரியுங்க 2 பேரும் அட இந்த வான வடிக்க இப்ப கடைசியார் வடி வடிச்சது எடுப்ப வடி எடுத்து அதுக்கே வந்து கோவி போட்டானே ஏன் அப்படி இருக்கிறீங்க டைமிங் பார்த்தா கலர் ஒப்பன மக்கள் பாருங்க இந்த இடத்துல பாருங்க ஒப்பன மக்கள் உண்டு அட சுற்றி ஒரு சொல்ல இந்த பாருங்க இந்த இடத்துல நிறைய கடைகள் தொடங்கிட்டு அப்படியே போக மட்டும் 2 சைடுமே கடைகள் இருக்குது நிறைய இடங்களில் உணவு விற்று கொண்டு இருப்பினோம் இந்தாங்க மாங்காய் இருக்குது கச்சாங்கடை இருக்குது எல்லாம் சகலதும் இடைக்கிற நிகழ்ச்சிகள் எல்லாம் நடக்கும் எல்லாமே பார்க்கக்கூடியமாக இருக்கும் நிறைய மக்கள் பாருங்க இந்த இதில் பார்க்க தெரியாது உங்களுக்கு நான் போக காட்டுறேன் அப்படி விரைக்க கொஞ்சம் ஐதாக இருக்குது ஆனால் அது தொகையாக பார்க்க அப்படியே திரண்டு வந்த மாதிரி கிடக்கு அப்படியே அங்கே சைடும் இருக்குது அந்த சைடும் போகணும் நாங்கள் இப்போ முதல்ல அந்த சைட் போயிட்டு திருப்பி நாங்கள் அந்த சைட் போவோம் உடுப்புகள் வச்சு விற்பனை செய்துருக்கிறோம் ஐஸ்கிரீம் கடைகள் வித்தியாசமாக இருக்கும் உண்மையிலேயே ஒரு பிரம்மாண்டமான திருவிழா உண்டு தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த எல்லாமே இந்த வீதி ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னு சொன்னால் மீன் விளக்குகளால் அலங்கரிச்சு கிடக்கு தான் இதில் பார்க்க தெரியும் உங்களுக்கு அப்படியே இஞ்சால் பார்த்தீங்கன்னா வீடுகள் அலங்கரிச்சு வச்சுக்கிட்டு கடைகள் எல்லாமே வித்தியாசமாக இருக்கும் பாருங்க அப்படி காட்டி கொண்டு போகிறோம் தான் உங்களுக்கு போக இடைக்கிடைக்க நிகழ்ச்சிகள் நடக்கும் இந்த எம்ஜிஆர் சதுக்கம் இதுக்கு வந்துட்டோம் அப்படி இங்கே அதுக்குள்ள இசை நிகழ்ச்சி நடக்கும் விழாக்கள் நடக்கும் எல்லாமே காட்டுறோம் நான் உங்களுக்கு நடன நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டு இருக்குல்ல எப்படி இருந்து நடனம் எங்க நடக்குன்னு தெரியல பாப்பா ஒன்று பார்த்தா போட்டுருமா இவன் முதல்ல ரெண்டிங்கா பாட்டு தெரியும் தானே அண்ணன் மகேஷ் பாபு கோபமா மகேஷ் பாபு பாட்டு நன்றி இல்லையே சர்ப்ரைஸ்க்கு ஒரு கடையில நாங்க சாமான் கொண்டு நீங்க பண்ணிட்டு நம்பர் கொடுக்க வேண்டிய ஓகே 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 ஞாபகம் சரி சங்கர் நன்றி ஓகே நன்றி தூரத்திலிருந்து இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள் சிலருக்கு போரினால் பாதிக்கப்பட்டு தாயையும் தந்தையையும் இழந்த சிறுவர்களை அப்படியே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு நடன நிகழ்ச்சி நடந்து கொண்டு இருக்கு தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கு நாங்கள் வரைக்கும் உங்களுக்கு காட்டுறோம் இப்போ நாங்கள் போய் கொண்டுமே நடக்கல இதை பாருங்க இவ்வளோ மக்கள் வந்து கொண்டிருக்கணும்னு சொல்லி எல்லாருமே பார்த்துட்டு திருப்ப உங்களை பக்கம் போய் கொண்டிருக்கணும் நாங்கள் இப்போ போகிறோம் பாருங்க மரங்கள் எல்லாமே எல்லா மரங்களுக்குமே விளக்கல் போட்டு அலங்கரிச்சு கிடக்கு நிறைய பேர் வந்துட்டு கொண்டிருக்கேன் பாருங்க தான் நிறைய ஊர்கள்லேருந்து நிறைய இடங்கள்லேருந்து எல்லாம் வருகணும் அவ்வளோத்துக்கு சிறப்பான ஒரு திருவிழா தான் நீங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்து கொண்டிருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த பாருங்க இந்த வீட்டுக்கெல்லாம் லைட் போட்டு கிடக்கு இந்த இஞ்சாலையும் ஒரு வீட்டு இருக்குது பாருங்க இதுக்கும் லைட்டெல்லாம் போட்டு அலங்கரிச்சு கிடக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த திருவிழாக்காண்டி தான் பழமையெல்லாம் இப்படி இருக்கான்னு நினைக்கிறேன் திருவிழாக்காண்டி தான் இவ்வளோ சிறப்பாக எல்லாம் செய்து வச்சிருக்கணும் அங்கால ஏதோ கொஸ்டி நடக்குது போல் பாட்டு போடினா கொப்ரேட்னு சொன்னால் கட் பண்ணி போடுவேன் அதான் பெரிய பிரச்சனை கொப்ரேட் பிரச்சனை இந்த நல்லா இருக்கு பாருங்க மரத்துக்கு டியூப் லைட் எல்லாம் போட்டு இந்த இடத்துல தண்ணீர் பந்தல் என்ன உடைக்கணும் அடே குடிக்கணும் ஏதோ அடே இதை குடிக்கணும் ஏதோ கோப்பி குடிக்கணும் சூடா வேணாம் எனக்கு நல்லா ஓகே கோப்பி கொடுத்தா இன்னும் வேர்த்தொழுகும் கோப்பி குடிக்கணும் இந்த இடத்துல இதில் சரியான மக்கள் ஒவ்வொரு வரையும் கொண்டு பாருங்க சில நேரம் இதில் உங்களுக்கு தெரிஞ்ச சொந்தக்காரெல்லாம் போயிடும் அப்படி போச்சுன்னு சொன்னால் கட்டாயம் கமெண்ட்ஸில் சொல்லுங்க அங்கால கோஆப்ரேட் பாட்டுன்னு சொல்லி கவலைப்பட்டு நாங்கள் பாட்டு நிப்பாட்டி போட்டோம் எங்களோட சந்தோஷத்துக்கு அடே பாட்டு நிப்பாடியாது பக்கம் நடுவா அடுத்த பாட்டு வந்துட்டோம் ஆதி வைரவர் தாகசாந்த நிலையம் இந்திய பார்த்தீங்கன்னா ரின்சதுகள் கொடுத்து கொண்டிருக்கணும் என்ன நிறைய தூரம் நடந்து போனோம் நாங்கள் கிட்டத்தட்ட இன்றைக்கு ஒரு பெரிய ஒரு நடைப்பயணம் இங்கே நடந்து போகிறோம் திருப்ப இங்கே வருவோம் வந்து திருப்ப அவங்கள பக்கம் நடந்து போகணும் அவங்கள இன்னும் தூரம் இருக்குது ஓகே புதுசாக விஷயங்கள் வந்தால் காட்டிக்கொள்ள நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் அப்படியே இந்த இடத்துல பாருங்க மாங்காய்க்கு தூளுப்பு எல்லாம் போட்டு விற்கணும் சில சாப்பாடு வகைகள் எல்லாமே இருக்குது இங்கே ஒரு பள்ளிக்கூடம் நினைக்கிறேன் சிதம்பரா கல்லூரி வல்வெட்டித்துறை
அப்படியே போவோம். இந்த பாருங்க அன்னாசி பழங்கள் வெட்டி வைக்கணும், பழங்கள் எல்லாம் வைக்கணும். நிறைய பேர் கிரவுண்டா அப்படி நினைக்கிறேன், அப்படி தெரியல என்னன்னு சொல்லி. இதுக்கு கொஞ்சம் வாக்கள் குறைவாக கிடக்கு. ஃபுல்லாக நடந்து போகிறதான் பெரிய வேலையாக கிடக்குண்ணே. என்ன மாதிரி கிடக்கு இன்றைக்கு ஒன்று உடற்பயிற்சி உனக்கு அதுக்கே கூட்டியது இங்கேருந்து போயிட்டு திருப்பி வரணும். கிட்டத்தட்ட எவ்வளோ ஒரு 2 கிலோமீட்டர் வருமா தெரியல, போனதான் தெரியும். இந்த இதில் ஸ்ட்ரீட் ஃபுட் கடைகள் இருக்கு. இங்கே வீட்டுக்கு எப்படி அலங்கரிச்சு வச்சிருக்கணும்னு சொல்லி நல்லா இருக்கு உண்மையிலே பார்க்க. வீடும் மடிவாக இருக்குது, இந்த லைட்டு நல்லா இருக்குது. வீட்டுக்காரரை பார்த்தா ஹோம் டூர் எடுக்கலாம்னு சொல்லி கமெண்ட்ஸ் சொல்லுங்க. அப்படியெல்லாம் கேட்க வேண்டி கிடக்கு பாருங்க. வணக்கம். என்ன மாதிரி பார்த்தாச்சு எல்லாம் உங்க வந்து வரீங்களா? அண்டைக்கோ அண்டைக்கு இல்லை இதுதான். சரி ஓகே சந்திப்போம். அப்படி இதுக்குள்ள ஆக்கள் குமிஞ்சு நிற்கணும், ஏதோ குடிக்கணும். அப்போ எல்லா இடத்துலையும் கோப்பி தான் குடிக்கணும்டா. சூடா சுட சுட கோப்பி கண்ணீர் பந்தல் உழுது கொண்டிருக்கணும். இப்போ நாங்கள் முடிவுக்கு வந்துட்டோம். உலக முடிவு இல்லை, இலங்கை முடிவு இல்லை, இந்திர விழா ஆண்ட முடிவுக்கு. ஓ இதுல தான் ஆரம்பிக்குது. இதுல இருந்து அங்காள பக்கம் போகணும். நாங்கள் நடுவுக்கு வந்ததால இங்கேருந்து இஞ்சால பக்கம் வந்து நாங்கள் அதாவது இந்த முடிவுக்கு வந்துட்டோம். உங்களுக்கு இது முடிவு இதுக்கு வந்துட்டோம். இதுல இருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நீ திரும்ப வா, அப்படியே திரும்பி வந்த பாதைக்கு போகிறோம். தோசை சுடுறா வந்தாச்சோ வரைக்கு வரோம் சாப்பிட. பசிக்கல எங்களுக்கு. தோசையும் என்ன மேம்? தோசையும் என்ன மேம்? சம்பளமா? சம்பள் சாம்பார். ஓகே சரி ஓகே நன்றி. இப்படி நாங்கள் அங்கே மட்டும் போயிட்டு திருப்ப கிட்டத்தட்ட ஒரு அரவாசி தூரம் வந்துட்டோம். வேணே இந்த வீட்டடிக்கு வந்துட்டோம். எனக்கு கொஞ்சம் தூரம் தான். இதுக்கு அவங்களாம் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது, புதுசாக இருக்கும், வித்தியாசமாக இருக்கும். பார்க்க லைட்டு நல்லா இருக்குண்ணே. இதில் வேறுங்க இதுக்கு போகவே நான் கிடக்கு. அப்படி நாங்கள் இங்கே வந்துட்டோம். அதுக்குள்ள டான்ஸ் நடக்குது, ஆனால் அதெல்லாம் காப்பிரைட், அதால் அப்படியே வந்துட்டோம். அப்படியே நாங்கள் திருப்ப கோயில் அடிக்க வந்துட்டோம். இஞ்சால பக்தி பாட்டு போகுது. அப்படியே இதுக்கு இஞ்சாலம் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்கு. பாருங்க மீன் விளக்குறாள் எப்படி வேறங்க வச்சு கிடக்குன்ட்டு. இந்தா பாருங்க உண்ணுக்கு இந்தா இதெல்லாம் நல்லா இருக்கு உண்மையில. இந்தா தாயே வருக ஆரம்பமா. இங்கே ஆரம்பிக்கிறோம், இனி அங்கே தொங்கலை போய் தான் முடிக்கிறோம். சரியா இப்படியே போய் கொண்டிருப்போம். நிறைய விஷயங்கள் இருக்கு, காட்டுறேன் பாருங்க. இதில் இந்த லைட்டாக சுற்றி கொண்டு போய் பாருங்க.
வணக்கம் அண்ணா, எப்படி இருக்குங்க? ஓகே, தேங்க்ஸ் அண்ணா. பாருங்க, இங்கே நிறைய கடைகள் இருக்கு. இந்த வித்தியாசமான கடைகள் எல்லாம் இருக்கு. பாருங்க, மாலை கடைகள் இருக்கு. என்னென்ன பர்ஸா? கிளியர் பேக் 100 பர்ஸ் அதில் இருக்கு. எல்லாமே 100 ரூபாயா? இதுதான் அந்த உதயசூரியன் விளையாட்டுக்களம். இதுக்கெல்லாம் அந்த பட்டத்து விழா நடக்குது. போய் பார்த்துட்டு வரோமா? லைட் இருக்குது ஏதோ சும்மா போவோம்பா. அதான் என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்ப்போம் இதுக்குள்ள. ஓகே, இப்படி நாங்கள் அது மட்டும் போய் பார்த்துட்டு என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். அப்படி இஞ்சில் பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணத்து தெருவோர சுண்டல் கடை இருக்கு. நிறைய விஷயம் இருக்கு. வாசம் எனக்கு பசிக்க தூண்டுது, ஆனால் எனக்கு பசிக்கலடா இப்போ. அதை நாங்கள் இப்போ வேண்டி சாப்பிட்டு பார்க்கக்கூடாது. ஏன் சொல்லி பார்ப்போம், வரைக்கும் சாப்பிட்டு வந்துடான்டா. இந்த அஞ்சால ஐஸ்கிரீம் கடைகள் இருக்கு. ஐஸ்கிரீம் குடிக்கலாம் நாங்கள் இப்போ. ஐஸ்கிரீம் குடிக்கலாம். அப்படி போவோம். அங்கே மட்டும் நடந்து போகிறோம். என்ன இருக்குன்னு நினைக்கிறேன். இசை நிகழ்ச்சி நடக்குது நினைக்கிறேன். தெரியுதோ வா, ஓடி ஓடி ஓடியா. அப்பா பாட்டுன்னு பாடி எப்படி சுத்தம். அங்கேயுமே இசை நிகழ்ச்சி நடந்து எப்படி சுத்துறாங்க. கடலுக்குள்ள வான வடிக்க பாருங்க. கடலுக்குள்ள கொளுத்தினவன கடலுக்கு அண்ணா கொடுத்தினா? கடலுக்கு அண்ணா கப்பலில் வச்சுண்ணா, போட்டில் வச்சு போட்டில் வச்சு வான வடிக்கிறாங்க. அடுத்த இஞ்சா வான வடிக்க ஆரம்பிக்க போகுது பாருங்க. பாருங்க முன்னுக்கு வேற லெவல் இருக்கு. அப்பா எப்படி இருக்கு. பாருங்க அண்ணா பாட்டுக்கு ஏற்ற மாதிரி நேரப்பு சுத்துறா பாருங்க. இப்போ நாங்கள் அதுக்குள்ள அந்த இசை நிகழ்ச்சிகள் மற்ற வானவடிகள் எல்லாம் பார்த்துட்டு அப்படியே நாங்கள் போகிறோம். இன்னுமே நிறைய இடங்கள் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது, காட்டி கொண்டு போகிறோம்னு பார்த்துக்கொள்ளுங்க. தெரியும் பிள்ளைங்களே பார்க்குறேன் அந்த பிள்ளை. இந்த போகிற பாதையை பாருங்க. இந்த போகிற பாதையை பாருங்க. 2 சைட்டுமே அந்த பரதநாட்டியம் இந்த அவைகளுக்குரிய அந்த இது மீன் விளக்கால் இறங்கிச்சிக்கிறாரு பாருங்க. அப்படி அவங்க மட்டும் பாருங்க அப்படியே தான் இருக்குது. இந்த இதுக்கு இப்படியே தான் போகிறேன் நான். இந்த தண்ணி பதில் குடிக்கணும் பாருங்க. தண்ணி குடிச்சிட்டு வரேன். இந்த இதில் ஃப்ரீ தண்ணி போதும் பாருங்க. இந்த சொன்னேன் இந்த டாஸ்க்னு சொன்னேன். டாஸ்க்னு சொன்னேடா. ஐயோ போகிறது பெரிய வேலையாக கிடக்கு. சைட்டால் போனாலும் போடுறாங்க இல்லையே. சரி இதால் போனதான் சரி. பாதையில் உருவாக்குவோம் நாங்கள். இதுக்குள்ள அப்படியே ஸ்டக்காக நின்றுட்டு இதுக்கால வாடா. திருவிழா வேற லெவலில் இருக்கு. அட எனக்கு பால்ஸ் துவக்க வேண்டியது அறியும். எனக்கு பால்ஸ் துவக்கு சின்ன பண்ணி தான் ஆடாடி
விளையாடி ஜாமான் கடைகள் அறிஞ்சால் என்ன இது பாத்திர கடைகள் சில்வர்கள் அது இதுன்னு சொல்லிடலாம் கடைகள் பாருங்க போ இந்த தண்ணி போத்து தண்ணி ஓடி தண்ணி தாரம் அதான் அண்ணா வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் நன்றி நன்றி ஓகேண்ணா சரி ஓகே ஓகே பாய் ஓகே மாட்டோம் பிரம்மாண்டமான ஒரு இது ஒன்று இருக்குப்பா ஓரண்டு வேறு ரெண்டும் இப்போ நாங்கள் வல்வெட்டித்துறை சந்திக்கிட்ட வந்துட்டோம் இதுக்குள்ளேயுமே இசை நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கு போல இது இசை நிகழ்ச்சி இல்லை சாரி நான் இசை நிகழ்ச்சி நினைச்சிட்டேன் இது ஒரு கேள்விகள் கேட்டு பேசல் கொடுக்குற ஒரு நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கு கேள்விகள் கேட்டு பேசல் கொடுத்து கொண்டிருக்கிறேன் இதுக்கு நிறைய ஐஸ்கிரீம் கடைகள் எல்லாமே இருக்குது நிறைய பேர் எல்லாமே அந்த ஸ்வீட்ஸ் கடை இந்தியன் ஸ்வீட்ஸ் கடைகள் எல்லாமே இருக்குது இந்த தேங்குழல் இந்த கடைகள் இருக்குது இதில் பிரம்மாண்டமான ஒரு நாட்டிய ஒரு என்ன சொல்ற சிலை இல்லை திசுக்களை வச்சு அமைச்சிருக்கு பாருங்க இந்த இடத்துல போகிறதுக்கு ஒரு பாதை வாரத்துக்கு ஒரு பாதை என்ன நல்ல விஷயம் முன்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் தலைக்கு மேலே கோஷ்டி நடக்குது வித்தியாசமாக ரோட்டுக்கு மேலே மேடை போட்டு இசை நிகழ்ச்சி நடக்குது இப்போ அந்த பாட்டு பாட்டுக்கு இல்லை சிறப்பாக இருந்துச்சு இப்போ வந்து ஆக்கள் நடந்து வர பாதைக்கு மேலே அந்த இசை நிகழ்ச்சி நடந்து கொண்டு இருக்குது நல்லா இருந்துச்சு மேலே இருந்தா கீழே ஆக்கள் நடந்து தெரியணும் என்ன ஃப்ரீயாக கிடக்குங்க என்ன ஃப்ரீ இல்லை நீங்கள் நோங்கு அடே இது காட்டுறேன் ஃப்ரீயாக கிடக்கண்டு எடுத்து போட்டேனே இல்லை பிடிப்பாங்க இந்த கீழே வேறு எத்தனை நிற்கிறவண்டு இந்த அடே நொங்கு இருக்கு இளநீர் இருக்கு வாழைப்பழம் இருக்கு இதுதானே சார் அப்படி நொங்கு பிடிப்பாங்களா இப்போ நொங்கு அளவெடுக்கிறார் இருந்தா இதுக்கு என்ன போயலாம் கிடக்கு டீ குடிக்கிறவா இந்த தண்ணீர் பந்தல கிட்ட போகவே இல்லை கிடக்கு இதுக்குள்ள போகவே இல்லை அவ்வளோத்துக்கு ஆகல கிடக்கு இது கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது அந்த தண்ணீர் பந்தல கொடுக்கடங்கள்ல மட்டும் சிரமமாக இருக்குது மிச்சம் ஓகே முன்னூறு அண்ணா என்ன சேனல்னு சொல்லி கேட்டார் அப்போ நான் சொன்னேன் KS அங்கன்னு சொல்லிடுவேன் சப்ஸ்கிரைப் பண்ணால் 1000 ரூபா தருவீங்களோ ஏதோ உண்டு ஆனால் சொல்லிட்டோமே சொல்லிட்டோம் சரி சரி இவர் தானா திரும்ப திரும்ப சொல்லுங்க கூட வரும் வராட்டிக்கு வைப்பேன் எங்க இருக்க நீங்கள் எங்க இருக்க நீங்கள் கிளிநொச்சியா கிளிநொச்சியில் வந்தீங்களா இதுக்கான வந்தீங்களா ஓகேண்ணா ஓகே நன்றிண்ணா சொல்லுங்க கிளிநொச்சியில் தான் அண்ணா வந்திருக்கேன் நிறைய இடங்களும் தெரியணும் உண்மையிலே அவ்வளோத்துக்கு சிறப்பான ஒரு திருவிழா
இதே மாதிரி தொங்குது பாருங்க லைட்டுகளில் நல்லா இருக்கு உண்மையிலேயே. காதரில் வந்து அதில் இந்த ஃபோட்டோ எடுக்கலாம் நல்லா இருக்கும். நன்றி. ஓகே தேங்க்ஸ். பாருங்க நல்லா இருக்கு உண்மையிலேயே. ஆனால் நீண்ட தூரம் அதான் பெரிய ஒரு பிரச்சனை. விளையாட்டு சாமான் கடைகள் எல்லாமே இருக்குது. இந்த பேக் கடைகள் விளையாட்டு சாமான் கடைகள் எல்லாமே இருக்குது. இந்த பானிபூரி கடைகள் வளமையான இது. அதை நாங்கள் பைக்கில் போகிறோம். இன்றைக்கு இப்படி போக சரியான கஷ்டமாக இருக்கும். கடை தூரம் நடந்து எரியணும் அதான் பிரச்சனை. நாங்கள் செருப்போட வந்தாங்க அதெல்லாம் பரவாயில்லை. செருப்புலாம் வந்தால் இன்னுமே கஷ்டம். பாருங்க நல்லா இருக்கு உண்மையிலே. லைட்டுகள் எல்லாமே வேறு லெவலில் இருக்குது. இதுக்குள்ள பார்த்தீங்கன்னு சொன்னால் மிக பிரம்மாண்டமான கோஷ்டி ஒன்று நடக்குது. அது இசை நிகழ்ச்சி நடந்து கொண்டு இருக்குது. நிறைய மக்கள் இந்த இடத்துல பாருங்க. நிறைய மக்கள் சைடில் போய் ஹாட்டி கொண்டு பாருங்க. இதுக்கெல்லாம் பெரிய இசை நிகழ்ச்சி நடந்து கொண்டு இருக்குது. இதுக்கெல்லாம் நிறைய மக்கள் நிற்கிறேன் உண்மையிலேயே. எவ்வளோ பேர் நிற்கிறேன் சொல்லி இந்த எனக்கு ஒப்பரேட் பாட்டு போட்டால் காட்டில் ஏதாவது காட்டுதான். இப்போ இதுக்கு எல்லாம் இசை நிகழ்ச்சி நடந்து கொண்டு இருக்குது. இதுக்கு பெரிய ஒரு கிரவுண்ட் உண்டு. அதுக்குள்ளே நிறைய மக்கள் நிற்கிறோம் இசை நிகழ்ச்சியில். அப்படி நாங்கள் இன்னும் போகணும். நடக்கிறோம் தூரம் குறையிற மாதிரி தெரியல. இதுக்குள்ள கடலுக்கு நடுவுக்கு எல்லாம் இசை நிகழ்ச்சி நடக்கும். அதை காட்டி கொள்ளலாம். நான் உங்களுக்கு நீங்கள் பார்த்து கொள்ளலாம். இப்படி நாங்கள் இறுதி கட்டம் அதாவது இறுதி இடத்துக்கு வந்துட்டோம். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கடலுக்குள்ள எல்லாம் இசை நிகழ்ச்சி நடக்கும். வித்தியாசமாக இருக்கும். காட்டி கொள்கிறேன். ஒருமே நடந்து வந்து சேர்ந்துட்டோம். அவ்வளோ தூரம் கடலுக்கு நடுவுக்கு இசை நிகழ்ச்சி நடக்குது. பாருங்க கடலுக்கு நடுவுக்குள்ள இசை நிகழ்ச்சி நடக்குது. காட்டிக்கொள்றேன். இப்போ பாருங்க இப்போ பாட்டு இல்லை. நல்ல பாடல்கள் எளிங்களுக்காக வாங்க.